வாங்க இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த அலசி ஆராய போறோம். இது ரொம்ப நேரடியான ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை பற்றியது. எந்தவித சுற்றி வளைப்பும் இல்ல, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பாருங்க, இந்த செய்தியோட தலைப்பே எல்லாத்தையும் சொல்லிருது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ராங். இயேசுவே கிறிஸ்து. இதுதான் இந்த முழு விஷயத்தோட அச்சாணியே. இத வச்சுதான் நாம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரி, இந்த மையக் கருத்தை எப்படி அவங்க நிறுவுறாங்க? சில ரொம்ப அடிப்படையான உறுதியான அறிவிப்புகளை ஒன்னு பின்னாடி ஒன்னா வைக்கிறாங்க. அது என்னன்னு நாமளும் வரிசையா பார்க்கலாம் வாங்க. முதல்லயே பாருங்க, ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆனா அது அவர் இதுதான்னு சொல்லல, அவர் இது இல்லன்னு ஆரம்பிக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷன் இல்ல. இந்த ஒரு வரிதான் அப்போ அவர் யாருன்ற பெரிய கேள்விக்கு கதவை திறந்து விடுது. சரி, சாதாரண மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாரு? அடுத்த வரியே அதுக்கு பதில் சொல்லுது. அவர் உலகத்தின் ரட்சகர் அப்படின்னு. இது வெறும் ஒரு பேர் இல்ல, இது ஒரு பொறுப்பு, ஒரு வேலை, ரொம்ப தெளிவான ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இன்னும் ஒரு படி மேல போறாங்க. அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். இது மூணுமே ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இது என்ன சொல்ல வருதுன்னா, அவரை பின்பற்றவங்களுக்கு அவர் ஒரு பாத மாதிரி, ஒரு உண்மை மாதிரி, ஒரு உயிர் மாதிரி இருப்பாருன்னு உருவகப்படுத்தி சொல்றாங்க. இதுவரைக்கும் அவர் யாருன்னு சில விஷயங்கள பார்த்தோம். ஆனா இந்த செய்தி இதோட நிறுத்தல. இன்னும் ஆழமா ரொம்ப தெளிவா புரிய வைக்க ஒரு ஒப்பீடே பண்றாங்க. அவர் யார், யார் இல்லைன்னு பிரிச்சே காட்டிடுறாங்க. இந்த டேபிள பாருங்க. ஒரு பக்கம் வெறும் இது மட்டும் இல்லைன்னும், இன்னொரு பக்கம் இவர்தான் அதுன்னு இருக்கு. அதாவது அவர் ஒரு போதகர் மட்டும் இல்ல, அவர்தான் கிறிஸ்து. அவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். கவனிச்சிங்களா? அந்த காலத்துல ரொம்ப மதிக்கப்பட்ட பதவிகளான போதகர், தீர்க்கதரிசிங்கிற அடையாளத்தையே எடுத்து அதெல்லாம் விட அவர் பெரியவர்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இந்த வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பாயிண்ட்டும் எங்க வந்து முடியுதுன்னா இந்த ஒரு வரியில தான். இயேசுவே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இதுதான் இந்த செய்தியோட மையமான மிக முக்கியமான அறிவிப்பு. சொல்லப்போனா இதுதான் ஒட்டுமொத்த நம்பிக்கையோட அடித்தளமே. சரி, எவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு என்ன ஆதாரம்? வெறும் வார்த்தைகள் போதுமா? இல்ல, இந்த செய்தி சரித்திரத்துல நடந்ததா சொல்லப்படுற ரெண்டு முக்கிய நிகழ்வுகள ஆதாரமா காட்டுது. இந்த ஆதாரத்தை ஒரு 3 ஸ்டெப்ல ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ஸ்டெப் 1, சிலுவையில மரிக்கிறார். ஸ்டெப் 2, 3வது நாள்ல உயிரோட எழுந்திருக்கிறார். இதுதான் கதையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்புறம் ஸ்டெப் 3, இதனால அவர் இன்னைக்கு வாழ்ற ஒரே உண்மையான தேவன்ங்கிற நிலைக்கு வர்றார். பாத்தீங்களா? இது வெறும் நடந்த சம்பவங்களோட லிஸ்ட் இல்ல, இத மரணத்துல இருந்து வாழ்வுக்கு வந்த ஒரு பெரிய மாற்றத்தோட கதை. சரி, இதெல்லாம் இயேசுவ பத்தின விஷயங்கள். இத கேக்குற நமக்கு இதனால என்ன ஆகப் போகுது? ஒரு தனி மனுஷனுக்கு இதனால என்ன லாபம்? இந்த கேள்விக்கு தான் இந்த செய்தியோட கடைசி பகுதி பதில் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும், செஞ்சா என்ன கிடைக்கும்னு தெளிவா விளக்குது. முதல் விஷயம் ரொம்ப சிம்பிள். அவரை நம்புகிறவர் வாழ்வார். அதாவது நீங்க நம்புனா உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். நம்பிக்கைங்கிற செயலுக்கும் வாழ்வுங்கிற பலனுக்கும் நேரடியா ஒரு கோடு போடுறாங்க. நம்புறது மட்டும் இல்ல, அடுத்தபடியா ஏற்றுக்கொள்ளுதல் பத்தியும் பேசுறாங்க. அதாவது அவரை உங்க வாழ்க்கையில ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இரட்சிப்பு கிடைக்கும். இதுவும் ஒரு தனிப்பட்ட முடிவோட நேரடியான விளைவுதான். இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து ஒரே வரியில ஒரு அழைப்பா மாத்திடுறாங்க. அவரை நம்புங்கள், நித்திய ஜீவனை பெறுங்கள். இதுதான் இந்த செய்தியோட மொத்த சாராம்சமும், அது நமக்கு விடுக்கிற அழைப்பும். கடைசியா எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம ரொம்ப தைரியமான ஒரு முடிவுக்கு வராங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களோட உச்சக்கட்டமா இத சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரே உண்மையான தேவன். இதுதான் அவங்களோட கடைசி மற்றும் உறுதியான நிலைப்பாடு. சரி, நாம இப்போ இந்த முழு செய்தியையும் பார்த்தோம். இது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அதாவது மோட்சத்துக்கு இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து தனிப்பட்ட மனுஷங்களோட நம்பிக்கையும் சரி, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கலாச்சாரத்தையும் சரி எப்படியெல்லாம் மாத்தும்? இது ஒரு ஆழமான கேள்வி. யோசிச்சு பாருங்க.